ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெய் பிஸ்கெட் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். நெய் பிஸ்கெட்டுக்கு தேவையானது மூணு பொருள் தான். ஒரு வெரி குவிக்காக பண்ண முடிய ஒரு டிஷ் இது. அதை எப்படி பண்ணலான்றதை வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கேஸ்டர் சுகர் பவுடர் சுகர். இது வந்து 100 கிராம் சுகர். இது நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் வேணும்னாலும் ஏலக்காய் ஆட் பண்ணலாம் ஃப்ளேவருக்கு. இந்த ஆட்டா ஃப்ளார் 150 கிராம்ஸ் போட்டிருக்கேன் நான். இதில் கீ ஒரு 100 கிராம்ஸ் கீ இருக்குது இதில். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி என்ன பண்ண போகிறேன், நல்லா ஒயர் விஸ்கால இந்த கீயை வந்து நல்லா பீட் பண்ண போகிறேன் நான். கீயை ஏன் பீட் பண்ணுறோன்னா அதில் ஏதாவது லம்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அது நல்லா ஒரு இதுவாக ஃபார்ம் ஆகும். நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியாக நம்ம நல்லா ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதில் நான் வந்து கேஸ்டர் சுகர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வெரி சிம்பிளான டிஷ்ஷு. ஒன்லி வித் 3 இன்க்ரீடியன்ஸில் மேக் பண்ணுற டிஷ் இது. இது வீட்டில் ஈஸியாக பண்ண முடியும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம சின்ன வயசுலாம் அந்த டீ கடையில் சாப்பிட்ருப்போம் இந்த நெய் பிஸ்கெட்டு. இப்போ உங்களுக்கு வந்து ஆட்டா ஃப்ளார் பிடிக்கலன்னா நீங்கள் மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரிஃபைன் ஃப்ளார் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம டோ மாதிரி பண்ண போகிறோம். அதை ஸோ ஒன்ஸ் இந்த சுகரும் இந்த கீயும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது இந்த ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்கள். அப்படியே நெக்ஸ்ட்டு ஃப்ளார் ஆட் பண்ணணும். ஃப்ளார் ஆட் பண்ணிட்டு நம்ம கையால் நீட் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஃப்ளார் ஆட் பண்ண போகிறோம். 150 ஃப்ளார். இதை வந்து நான் ஆல்ரெடி சலிச்சிட்டேன் நான் ஆல்ரெடி. இதை அதில் கட்டிக்கிட்டு இருந்ததுன்னா இதாகிடும். அதனால் ஃபஸ்ட்டு சலிச்சிட்டேன் நான். அதை நீங்களும் சலிச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். அது நல்லா லைட்டாக ஒரு 6 to 7 மினிட்ஸ் வந்து கையால் அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டோ மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அது நம்ம வீட்டில் எப்படி சப்பாத்தி மாவு பிசையுமோனோ அது அதே மாதிரி தான். இது வந்து ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது. பிசைஞ்சதுன்னா டோ வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் லைட்டாக ஒரு ஜென்டல் மிக்ஸ் தான் அது. பாருங்கள், ஆல்மோஸ்ட் டோ மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போது ஓகே, இப்போ நம்ம டோ பிசைஞ்சாச்சு. இந்த டோ எப்படி இருக்குன்றதை பாருங்கள் நீங்களே. நம்ம கையை வச்சு இப்படி அழுத்துனா அந்த இம்ப்ரெஷன் தெரியணும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் டோ. இப்போ இன்கேஸ் உங்கள் நீங்கள் டோ பிசைஞ்சிங்க அது ஹார்ட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்கள்கிட்ட பால் இருந்ததுன்னா லைட்டாக பாலை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டோ சாஃப்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். இப்போது நான் வந்து எங்கள் வீட்டில் அவன் இல்லை அதனால் வந்து நான் வந்து வீட்டில் இந்த இந்த பாட் தான் யூஸ் பண்ணி நான் குக் பண்ண போகிறேன். இந்த பாட்டில் வந்து நான் கீழே வந்து சால்ட் கொட்டி வச்சுருக்கேன். சால்ட் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அது ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஹீட்டில் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை வந்து அந்த டைமில் நம்ம இதை பால்ஸ் பிடிச்சிடலாம். ஸோ உங்கள் வீட்டில் இப்போ ஓவன் இருந்ததுன்னா ஓவனில் வந்து 175 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் குக் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வந்து 18 மினிட்ஸ் குக் பண்ணணும். 18 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் குக் பண்ணும் போதே தெரியும். அது ரைஸ் ஆகிட்டு அது இப்போ சைஸ் வந்து நீங்கள் வச்ச சைஸோட டபுள் சைஸ் ஆகும். அப்புறம் அது ரெடின்னு அர்த்தம். நல்லா ப்ரௌனாக க்ரஸ்ட் ஆகும். அப்படின்னா ரெடின்னு அர்த்தம். நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பால்ஸ் பிடிச்சிடலாம். அதை
நல்லா இப்படி நல்லா பால்ஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஓகே, நான் இப்போ அதை பால்ஸ் பிடிச்சிட்டேன். நான் இந்த ட்ரேயில் தான் நான் பேக்கிங் பண்ண போகிறேன். நான் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நான் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த பால்ஸை வந்து ஃப்ளாட் பண்ணிவிட்டு அது நம்ம இது பண்ணலாம், சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ வந்து நம்ம பால்ஸ் பிடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம ஃப்ளாட் பண்ண போகிறோம். இது வந்து இந்த 2 ஃபிங்கரில் நம்ம சுஷி எப்படி பண்ணுவோமோ ஜென்டில் ப்ரெஸ் பண்ணணும். ஜாஸ்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து சைடில் கிராக் விழுந்துடும். ஸோ ஜென்டில் ப்ரெஸ் தான். ஸோ இதை நான் இங்கே வச்சுட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ண வேண்டாம். இது நல்லா டோ நல்லா இதாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வீட்டில் அந்த பாட்டில் குக் பண்ண போகிறோம். இதுலேயே வந்து உங்களுக்கு எதாவது டிசைன் வேணும்னா உங்கள்கிட்ட ஃபோர்க் இருந்ததுன்னா ஃபோர்க்கை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு லைன் மாதிரி ஒரு டிசைன் மாதிரி நல்லாயிருக்கும். இல்லைனா உங்கள்கிட்ட டூத் பிக் இருந்ததுன்னா டூத் பிக்கில் வச்சு அந்த 3 லைன் மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் இது பண்ணிட்டேன், ஷேப் பண்ணிட்டேன். இதை வந்து நான் இப்போ வந்து என்னோடய இதையும் நான் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். அதை நான் சிம் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நான் இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 18 மினிட்ஸ் நான் குக் பண்ண போகிறேன். 18 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு. ஓகே, இப்போ 18 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிஸ்கெட்டும் ஆயிடுச்சு. பாருங்கள் என்ன கலர் அழகாக வந்திருக்குன்னு. ஸோ இப்போ நான் அதை வந்து எப்படி பிளேட் பண்ணலான்றதை நான் பிளேட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் 18 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டேன். இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சாஃப்டாக தான் இருக்கும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது நேரமாக வந்து டைம் ஆக அது வந்து நல்லா ஹார்டாகிடும். அது நல்லா ஹார்டாகவும் க்ரன்ச்சியாகவும் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிட்டேன். நம்ம பட்டர் பிஸ்கெட் ரெடி. இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சாஃப்டாக தான் இருக்கும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதில் சுகர் இருக்கிறனால வந்து இது வந்து நேரமாக கிறிஸ்பி ஆகிடும். நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.